வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பிளாக்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு தனுஷ்கோடியிலேருந்து வந்துட்டு டேரெக்டாக வந்து கன்னியாகுமரி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட வேளாங்கண்ணி முடிஞ்ச உடனே தனுஷ்கோடியிலேருந்து கண்டினியூட்டியாக வந்துட்டு கன்னியாகுமரி பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒன் டே ட்ரிப்பு 850 கிலோமீட்டர் டோட்டலாக. ஸோ இது வந்துட்டு கன்னியாகுமரி ட்ரிப்பை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே நைட்டாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நம்ம என்னென்ன வேணும், நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பிளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் ஃபோட்டோ வீடியோ அதெல்லாம் எடுத்து பங்கமாக ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட நான் கிளம்பும்போது ஈவினிங் 5 o'clock ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் சம்திங் கன்னியாகுமரிக்கு. சரி போகலாம், ஒரே நாள் ரைடை ஜாலி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா போகும்போது ஃபுல் டிராஃபிக், எல்லா சைடும் வண்டியில் நகரெல்லாம் முடியல. அந்தளவுக்கு பொறுமையாக தான் போயிட்டு இருந்துச்சு. நானும் நம்ம டிராகனை சந்துக்குள்ளே விட்றேன். கேப்பில் பார்த்தீங்கன்னா 2 வண்டி கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளலாம் போயிருமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு ஏன்னா அவ்வளோ டீஹைட்ரேட்டு. ரெண்டாவது ரொம்ப டயர்டாகுது. பார்த்தீங்கன்னா வண்டி மீறி போனால் 5-4 அந்த ரேஞ்சில் தான் போகும். பார்த்தீங்கன்னா சைட்லலாம் வண்டியெல்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி எப்படியாச்சும் இந்த எல்லையை தாண்டிட்டோம், அடுத்து நம்ம ஜெயிச்சிட்டாண்டா மாறா அப்படிங்கிற டைலாக்லாம் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஆனால் நல்லா இருந்ததுங்க, வியூ எல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் வெக்கேஷன் டைமில் அதை ட்ரை பண்ணாதீங்க, க்ரௌடு பிச்சுக்கிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மள்ட்ட கோப்ரோவில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால என்னால் கன்யூஸ் ஃபுட்டேஜ் கொடுக்க முடியல. ரெண்டாவது இது நான் ஓட்டினது ஃபுல்லாகவே வந்துட்டு நைட் டைம் தான், கிட்டத்தட்ட 6 hour காமிச்சது. சரி எப்படியாச்சும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல் நைட் டைம் என்ன காமிக்கிறேன்னு எனக்கும் தெரியல. ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நைட் டைம் பண்ணுறீங்க, சோலோ பண்ணுறீங்க, அதை எப்படி உங்களால் ஓவர் கம் பண்ண முடியுது, பயம் இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. மொதல் விஷயம் என்னென்னா, இந்த ஃபீல்டை நான் பிடிச்சி தான் வந்தேன். ரெண்டாவது இதை பண்ணுறதுக்கு நான் இதான் என்னோடய ஃபஸ்ட் ரைடானு கேட்காதீங்க. நான் ஃபஸ்ட்டு என் ஃபீனிக்ஸில் கிட்டத்தட்ட கேரளா, கர்நாடகா எல்லா சைடும் சுற்றிட்டு தான் வந்திருக்கேன். நான் மேக்ஸிமம் எடுக்கிறதே நைட் ட்ரிப் மட்டும்தான் எடுப்பேன். அந்த டைம்லலாம் எனக்கு ஈஸியாக இருக்கும், டயர்ட் இருக்காது, கிலோமீட்டர்ஸை ஈஸியாக கவர் பண்ணிடலாம். அந்த மாதிரி பிளானிங்கில் தான் இருக்கும். ஸோ நீங்களும் நைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லா ட்ரெயின் ஆகுங்க. ட்ரெயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். அவசரப்பட்டெல்லாம் வந்துட்டு நைட் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. முதல்ல கொஞ்சம் கம்மியான கிலோமீட்டர்ஸில் ஓட்டி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். நான் அதுக்கப்புறம் தான் அப்படி ட்ரை பண்ணி தான் எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழகுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு பகல் ட்ரிப்பை விட நைட் ட்ரிப்பும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ராவல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேச கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிங்க. ஒரு வழியாக நம்ம அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டிடும். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபுட்டேஜை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டாக தாங்க இருக்குது. இருட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, என்னத்தை காமிக்கிறதுன்னு தெரியாது. சரி ஆனால் அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. என்னென்னா நீங்கள் சோலோ பண்ணும்போது ரிஸ்க் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதை நான் இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த ரிஸ்க் நீங்கள் தான் ஓவர் கம் பண்ணி வந்தாகணும். ஏன்னா அது இப்போ ஏதோ வண்டியே ஏதாச்சும் ஃபால்ட்டு அப்படின்னா அதை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும், இன்னும் யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்களும் இந்த மாதிரி சோலோலாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நைட் டைம் விட்டதுனால என்னால் பெருசாக வந்து வீடியோ கொடுக்க முடியல. ஏன்னா நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடத்துலலாம் ஃபுல்லாக லைட்டிங் மட்டும்தான் சின்னதாக தெரியும். பார்த்தீங்களா, ஸ்பீட் லிமிட் பக்கம் தான் போனேன். அதில் வந்துட்டு 59 காமிச்சது. ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாச்சு. வெற்றிகரமாக பல மணி நேர போராட்டங்களுக்கு பிறகு ஒரு டோல் வந்துச்சு. அப்பாடி டோலில் நிப்பாட்டுவோம், ஒரு டீயை குடிப்போம். கன்யூஸாக வந்துட்டு 3 hour பக்கம் ஓட்டியிருந்தேன். அதோட ஃபுட்டேஜ்லாம் சாரிங்க மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பேக்கப் எடுத்து இந்த ஃபுட்டேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுட்டேஜை பற்றி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி டோல் வந்தோன்னா டீ கடை இருக்கும், ஒரு டீயை குடிப்போம், ஜாலி பண்ணுவோம், திருப்பி வண்டி எடுத்து ஓட்டுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு டோல்லாம் தாண்டி போனேன். ஆனால் டோல் பக்கம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ரோடும் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. சரி அப்போ கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்துட்டு டீ கடையை பார்த்தா ஃபுல்லாக லாரி. இந்த லாரி இருந்தால் கண்டிப்பாக டீ கடை இருக்கும். 4 லாரியை ஒட்டி தேடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஒரு லைட்லாம் தெரிஞ்சதா டீ கடை வந்துருச்சு. டீ கடைக்குள்ளேயே வண்டியை விட்டு வேறு வழி இல்லாமல் டீயை குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு வந்திருந்தேன். இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அங்கே தான் வந்துட்டு இந்த டீ கடை இருந்தது. சரி போய் ஒரு டீயை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் போயிட்டேன். கிட்டத்தட்ட இப்போ நான் கிராஸ் பண்ணும்போது ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி கிராஸ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ஹைவேஸில் நம்ம மட்டும் தான் போயிட்டுருக்கோம். ஆஃப்னண்ட் வண்டி தான் மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. நம்ம கூட வண்டி எதுவுமே வரல. சரி இருந்தாலும் பரவாயில்ல, வெய்யுண்டு வாங்கியா ஓட்டிட்டு போனோம்னா காலையில் சன்ரைஸை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் மணி வந்துட்டு 11 பக்கம் ஆகுது. சரி நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம், எங்கெங்கே போக போகிறோம் அப்படிங்கிற பிளானிங்லாம் இதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே போயிட்டே இருந்தேன். சரின்ட்டு முன்னாடி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா லாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. தூரத்தில் ஒரு ப்ளூ கலர் போர்டு தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து தூத்துக்குடி எல்லை முடிய போகுது அப்படிங்கிற போர்டு, இன்ட்ராக்ஷன் போர்டு அது. சரின்ட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டை தாண்டி அடுத்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சுங்க, போர்டெலாம் பயங்கர ரிஃப்ளெக்டிங்கோட. அப்புறம் சரி இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் என்ட்ரு ஆனோன்னு பார்த்தீங்கன்னா டோலுக்கு நம்ம ஃபோல் பக்கம் போனோன்னு தாங்க லைட்டு பங்கமாக வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, எங்கேயாச்சும் வந்தாலும் லைட் வெளிச்சம்லாம் இருக்கே, நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அங்கேருந்து அப்படியே மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் டைம் வந்துட்டு 1 மணி ஆக போகுது.
சரி இன்னும் நான் கூகுள் மேப் வச்சுட்டு கேட்கும்போது அது 3 ஹவர் விட்டு இறக்கவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே தான் இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நைட் ட்ராவல் அப்போ உங்களுக்கு என்னன்னா நல்ல ஒரு குளிர் தாங்குற மாதிரியான ஜாக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஹீட்டில் தான் இருக்கீங்க, பகலில் குளிராதுன்னு நினச்சிக்காதீங்க. பங்கமாக குளிரும். நம்மளாலாம் குளிர்லாம் தாங்கலாம் முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுக்கோங்க. நைட் ட்ரிப் அப்போ தண்ணியெல்லாம் நிறையா குடிங்க. என்ன ரீசன் அப்படின்னா நைட் டைம் உங்களுக்கு குளிர்லேயே வந்துட்டு ஸ்வெட்டிங் ஆகும். ஸ்வெட்டிங் ஆகும்போது நீங்கள் டீஹைட்ரேட் ஆயிருவீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியில் அதிகமாக பேக்க வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்துட்டு எடைக்கேட எப்போதுமே இந்த மாதிரி வண்டி நிற்கிது அந்த மாதிரி இடத்துல மட்டும் நிப்பாட்டிக்கிங்க. மற்ற டைம்லாம் எங்கேயாச்சும் ஃப்ரீயாக இருக்குது அந்த இடத்துலலாம் வந்து ரோட்டில் அவாய்ட் பண்ணுறது, யாராச்சும் வந்து நிப்பாட்டினாங்கன்னா நிப்பாட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு பெரிய வண்டியில் உங்களோட நிறைய பேர் இல்லை, நீங்கள் மட்டும்தான் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கீங்க. சப்போஸ் ஏதோ ஒரு இன்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அது பிரச்சனை தான் வரும். ஸோ நைட் ட்ரிப்ஸோட டிப்ஸ் எல்லாம் இப்படி கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் இதுக்கப்புறம் நைட் ட்ரிப் கன்டினியூ பண்ணும்போது அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஹோட்டல்ஸு, அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது இந்த டோல் பக்கத்தில் இருக்கிறது, அப்புறம் இந்த லாரிக்காரங்க நிறைய நிப்பாட்டியிருப்பாங்க. அந்த இடத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி. மற்றபடி எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாப்பு, வேறு எங்கேயாச்சும் ஆள் இல்லாத இடத்துல நிப்பாட்டுறீங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஹைவேஸில் நான் ஒரு தான் கொஞ்சம் முன்னாடி போகணுன்னு போயிட்டுருக்கேன். இன்னும் முன்னாடிலாம் போகும்போது வண்டி எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி இடத்துல நிப்பாட்டி யாரோ ஒரு ஆள் இன்கேஸ் ஏதாவது ஒன்று நடந்தால் நம்மளை பார்த்துக்கிறது கூட ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சு ஓட்டிக்கிங்க. 2வது நைட் டைம் உங்களுக்கு டயர்ட் ஆகுது, தூக்கம் வருது, ஒரு மாதிரி ஏதோ அன்கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு சைட்லலாம் நிப்பாட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் தண்ணி எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மூஞ்ச கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா டயர்டாகும். திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா ஏதாச்சும் டீ கடை ஏதாச்சும் வந்ததுன்னா நல்லா ஒரு பிளாக் டீ எடுத்து ஒரு குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தெளிவாயிரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ணும்போது ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா கன்யூஸ் ரைட் பண்ணுவேன். கன்யூஸ் ரைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இப்போது நான் ஒரு 2000 கிலோமீட்டர் முடிச்சு நான் திருப்பி வீட்டுக்கு வரும்போது என்னால் கண்டினியூஸாக 3 டைம் ஃபுட் எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி என்னால் கன்டினியூஸாக 2 நாள் தூக்கம் வராது. அந்த மாதிரி எனக்கும் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் இவ்வளோ லாங் ஓட்டுறாங்க, இவங்களுக்குலாம் ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஃபுட்டு செட் ஆகாது, தண்ணி செட் ஆகாது. ஸோ அந்த பிரச்சனைலாம் இருக்கும். போகும்போது உங்களுக்கு ஆகிற மெடிக்கெட்ஸ், முக்கியமாக மெடிசன்ஸ், ஏன்னா நான் அந்த மாதிரி நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அடிக்கடி ஹெட் பெயின் ஆகும், அதுக்கப்புறம் கோல்டு வரும், ஒரு மாதிரி ரொம்ப பாடி டயர்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போதெல்லாம் நான் அந்த மாதிரி டேப்லெட்ஸ் எதுவுமே எடுக்காமல் போய் நிறையா வழிகளும் இருக்குது. ஸோ நீங்களாம் அப்படி வந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தாண்டிட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தது. இது என்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு அதை கவரிங் பண்ண பார்க்குறேன். அப்படியே போயிட்டுருந்தோம். இது வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரிப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், நம்ம என்னென்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இப்போ நைட் ட்ரிப்பில் நான் எதுவுமே காமிக்கவும் முடியாது, காமிச்சாலும் எதுவும் தெரியவும் தெரியாது. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சு இந்த பிளேஸ் போங்கன்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதை மறக்காமல் எனக்கு டேக் பண்ணி விடுங்க. நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ராவல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும். மலை முடியல நான் கன்யூஸ் ட்ரிப் அடிச்சுட்டே இருக்கேன். கிட்டனா இதில் டோட்டல் வந்துட்டு ஒரு 850 கிலோமீட்டர்ஸ் வரும். அவ்வளோ கிலோமீட்டர்ஸும் நான் கன்யூஸ் அப்படியே ரைட் பண்ணிட்டே இருக்கிறக்க டயர்டாச்சு. ஒரு வழியாக அந்த ஆர்ச்சை பார்த்தோன்னே தான் நானே வைபானேன். ஏன்னா நம்ம வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கன்னியாகுமரிக்குள்ள என்ட்ராக போகிறோம். அதுக்கான செக் போஸ்ட் வந்துருச்சு. ஐம் சாரி மக்களே, என்னால் வந்துட்டு இதை ஃபுல்லாக டீட்டெயிலிங் பண்ண முடியல. என்ன ரீசன்னா நைட் ட்ரிப்புங்கிறனால நான் எதுவுமே பெருசாக அதில் கவனம் செலுத்தலை. 2வது வந்துட்டு நம்ம கோரோலையும் பேட்டரி கம்மியாக இருந்ததுனால இது ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ஓகேங்க, அப்படியே அதை கிராஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வண்டியெல்லாம் சேஃப்டி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருவள்ளுவர் சிலையை நோக்கி போகலாம். ஓகே மக்களே, ஒரு வழியாக வந்துட்டு நம்ம கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, கடல் அலையோட ஒரு வியூவெல்லாம் இருக்கா, அந்த வியூவெல்லாம் ரசிச்சுட்டு நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. நைட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 3:30க்கு மேலே ஆச்சு. நான் அப்போ தான் ரீச் ஆனேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு அங்கே படிக்கட்டு இருந்தது. படிக்கட்டு மேலெலாம் வந்துட்டு அப்படி கடல் அலைகள் அடிச்சிட்டு இருந்துச்சு. முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்தது என்னென்னா, அங்கே பார்க்குறீங்களா ஒரு சின்ன நந்தி, அதுக்கப்புறம் சிவன் ஸ்டாச்சு இருந்தது. அதை ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அந்த கடல் அலை வந்துட்டு அதுக்கு மேலே அப்படியே அடிச்சு போனது. சரி, அதை கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணேன். அப்புறம் ஒரு வழியாக திருவள்ளுவர் சிலை தூரமாக நின்று பார்த்துட்டு, பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஃபுல்லாக பிரைட்டாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. பல நாள் கனவு நம்மலாம் இங்கே ரைட் பண்ணி இந்த இடத்த பார்க்கணும் அப்படிங்கிறது. வெற்றிகரமாக அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தேன். சன்ரைஸ்க்காக நான் வெயிட் பண்ணுறதுக்கு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னா, முதல்லே இந்த மாதிரி பிளேஸ் பிடிச்சி வச்சிருக்கணும். நான் அந்த பிளேஸ் பிடிக்காம நான் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாசி, அதுக்கப்புறம் கையில் என்னென்னமோ இருந்தது, அதெல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு அவங்க போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் தூரத்துலேருந்தே அந்த ஸ்டாச்சுவை பார்த்துட்டே இருந்தேன். இதெல்லாம் நம்ம பல நாள் கனவுடா, இப்போ நான் கரெக்டாக நம்ம அங்கே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியோடு அங்கே நின்று பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா க்ரௌட் அப்படியே ஃபுல்லாக ஆரம்பிச்சிருச்சு. நான் இங்கே ஃபஸ்ட்டு வரும்போது யாருமே இல்லை, சும்மா தான் இருந்தது இந்த இடமே.
இப்போ பார்க்கும்போது வர 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 அப்படியே க்ரௌட் ஃபுல்லாயிட்டே இருந்தது. என்னப்பா வர வர க்ரௌட் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தா, எல்லாம் சன்ரைஸுக்காகவே 3 மணிலேருந்து இல்லங்க, கரெக்ட்டா இதெல்லாம் 4 மணிக்கு நடக்குது. 4 மணிக்கே அப்படியே அந்த இடம்லாம் ஃபுல்லாக ஆரம்பிக்குது. சரி எல்லாம் திருவள்ளுவர் சிலைய பார்க்குறாங்களே, நம்மளும் தூரத்துலருந்து பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு, அதுக்கு இந்த கடலோட அந்த சத்தம் இருக்குல்ல, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ரௌட் வர வர அதிகமாக ஆரம்பிச்சது. தூரத்தில பார்த்தீங்கன்னா, அப்படியே கடல் அலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வர வர அப்படியே அலையெல்லாம் பயங்கரமா அடிச்சு, அந்த பேரிகார்டு பக்கம்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ரைட்டு தண்ணி உள்ள வந்தாலும் நம்ம மேல தான் நிக்கிறோம், தப்பிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி நானே யோசிச்சுட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது வியூ இதெல்லாம். அப்புறம் க்ரௌடு பார்த்தீங்கன்னா, வர வர நீங்க அந்த தூரத்தில பார்க்குறீங்களா, அந்த இடமெல்லாம் ஃபுல் ஆயிட்டே இருந்தது. என்னப்பா வர வர கூட்டம் அதிகமாகுது. நானும் இதான் கூட்டம்னு நெனச்சேங்க. கிட்டத்தட்ட இது 5:00 ஆகுது. 5:00 ஆகும்போது எல்லாம் அப்படியே க்ரௌட் சேர ஆரம்பிச்சது. சரி ஒரு டெம்பிள் இருந்தது. அந்த டெம்பிள் பக்கமும் க்ரௌட் ஆக ஆரம்பிச்சுருச்சு. பார்க்குறீங்களா, நான் தான் கீழ உட்காந்துட்டு இருந்தேன். வர வர எந்திரிச்சுட்டேன். சரி ஓகேன்ட்டு. எல்லாம் வந்துட்டு அந்த பொருள்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம எதுவும் வாங்கணுமா? வாய்ப்பே இல்ல. நம்ம இங்க வந்ததே பெரிய விஷயம். அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். டீ எல்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா நல்ல வியாபாரம் ஆச்சுங்க அவங்களுக்கு. ஏன்னா சன்ரைஸ பார்த்தோமோ இல்லையோ, அவங்க சுத்தி சுத்தி எல்லாம் அப்படியே ரவுண்டா வந்துட்டே இருந்தாங்க லைனா ஒவ்வொருத்தவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வானத்தில அப்படியே ஒரு சின்ன கலர் வேரியேஷன் நடந்துச்சு. அப்பாடி! ஒரு வழியா சன்ரைஸ பார்க்க போறோம், ஜாலி பண்ண போறோம். 6 மணிக்கெல்லாம் ரைஸ் ஆயிரும் அப்படின்னு நெனச்சு நான் மட்டும் இல்லங்க. இங்க இருந்த அத்தன மக்களும் அப்படிதான் நெனச்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்ப பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு 5:55க்கு இந்த மாரி டோட்டலா அந்த வானத்தில வந்துட்டு கலர் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. சரி, அப்ப கூடிய விரைவில் சன் வந்து விடும் அப்படின்னு நெனச்சுட்டு, நாங்களும் ஆர்வமா கேமராவ தூக்கிட்டு உட்காந்துட்டே இருக்கோம். அங்கேயும் ஒரு மாற்றமும் இல்ல. எங்கள்ட்டயும் ஒரு மாற்றமும் இல்ல. எப்பன்டா விடியும்? அப்படிங்கிற கட்டத்துக்கு போயிட்டோம். ஏன்னா 6 மணிக்கெல்லாம் சன்ரைஸ் ஆயிரும்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா அங்க போனா 6 மணிக்கு ஆகவே இல்லங்க. நாங்களும் இதே மாரி தான் பார்த்துட்டுருக்கோம் ஒவ்வொரு டைமும். பார்த்தீங்களா, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தா காத்திருந்து காத்திருந்துன்னு ஒரு பாட்டெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி நாங்களும் காத்து தான் இருந்தோம். சுத்தி சுத்தி அங்க வீடியோ எடுக்கிறோமோலயே எங்கள தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். சுத்தி உள்ளவங்கள பாருங்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சன்ரைஸுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி எப்படியாச்சும் அடுத்த சன்ரைஸ பார்த்துரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விடிஞ்சிருச்சு. ஆனா விடிஞ்சும் என்னன்னா, அங்க வந்து சூரியன் வரல. அதனால தான் எல்லாம் வந்துட்டு அங்க கேமராவ ஜூம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நானே சரி நானும் அப்ப தான் நெனச்சேன். நம்மளும் இப்படித்தான் சன்ரைஸ்க்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுமோ அப்படின்னு நெனச்சேன். பார்த்தீங்கன்னா, இப்ப தான் அந்த இடத்துல கொஞ்சம் நல்லா பிரைட்னஸா தெரியும். ஓகே. அப்பனாட்னா இதுக்கப்புறம் சூரியன் உதயம் வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால நானும் பார்த்துட்டே இருந்தேன். இப்போ வானத்தோட சேஞ்சஸ் தெரிஞ்சத விட தூரமா என்னமோ மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தேன். பார்த்தா எல்லாம் ஃபிஷிங்க்கு எல்லாம் போட்டெல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து ரவுண்ட்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. கரெக்ட்டா வந்துட்டு 6:15 ஆச்சு. ஆனா என்னப்பா எல்லாருமே தொழிலுக்கெல்லாம் கிளம்பிட்டீங்க, எல்லாம் வேலைக்கெல்லாம் கிளம்பிட்டீங்க. சன்ரைஸ மட்டும் காணோம். வர வர மக்கள் கூட்டம் அதிகமாச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லா அது பேரிகார்ட் பக்கம் நின்னுட்டுருக்காங்க. ஆனா அங்கலாம் தண்ணி வந்து அடிச்சிட்டு இருந்தது. ஆனா அப்படினாலும் எல்லாரும் உற்சாகத்தோட அங்க நின்னு பார்த்துட்டே இருந்தாங்க. கடல் அலைலாம் வர வர பயங்கரமா தெரிஞ்சது. வியூவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட்டிஷ்ஷா வந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு வியூ கிடைச்சது. என்னன்னா, அப்படியே அந்த சூரியன் மேல வரும்போது ஒரு கலரிங் இருக்கும்ல, அந்த கலரிங் வந்து வர வர அப்படியே பிரைட் ஆக ஆரம்பிச்சது. அப்ப பார்க்குறீங்கல்ல, இப்ப எப்படி எவ்வளோ பிரைட்டா இருக்கு பாருங்க. கடல் அலைலாம் எவ்வளோ நல்லா போய்க்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். அப்ப யாருமே அங்க வந்து சூரியன பார்க்கறத விட, இங்க கடல் அலையும், அந்த திருவள்ளுவர் சிலைய மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சரி சன்ரைஸ் ஆகட்டும்பா, நாங்க எப்படியாச்சும் இத பார்த்துக்குறோம் அப்படிங்கும்போது, இதெல்லாம் தாண்டி 6:30 ஆயிருச்சு. 6:30 ஆயும் எதுவும் நடக்கல அப்படின்னு சொன்னோனே, எல்லாம் அப்படியே பார்த்துட்டு பாதி பேர் அப்படியே என்னடா பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல நிக்கும்போது நல்லா இருந்ததுங்க. அந்த கடல் அலையோட அந்த காத்து, பிளஸ் அந்த சவுண்டு அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான வைபா இருந்துச்சு. அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவ்வளோ பெரிய சவுண்டெல்லாம் அவ்வளவா அங்க கேட்கவே இல்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க போய் எப்படியாச்சும் வைப் பண்ணியிருப்பீங்க. மறக்காம எனக்கு இத கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நானும் இத பத்தி அனுபவங்கள நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்க எல்லார் முகத்திலயும் ஒரு ஒளி விளக்கு தெரியுது அப்படின்னு நெனச்சு பார்த்தா, சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணி மணி வந்துட்டு 6:40 பக்கம் ஆகுது. இதே நான் எடுக்கும்போது. க்ரவுட் பார்த்தீங்களா, வர வர ரொம்ப ஃபுல் ஆயிருச்சு. எல்லாம் வந்துட்டு அப்படியே நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே நெருக்கிட்டு தான் நிக்க ஆரம்பிக்கிறோம். எங்க பின்னாடி க்ரவுட் இருக்கு. அத என்னால கவர் பண்ண முடியல. பாருங்க. கீழ இருந்தெல்லாம் எடுக்கிறேன். ஏதாச்சும் ஒரு வழியிலயாச்சும் சூரியன் வெளிய வந்துரும். நம்ம அந்த டைம் டப்புன்னு கேமராலாம் ரெடியா இருக்கணும். அப்படின்னு நானே யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா ஒயிட் ஆயிருச்சு. பார்த்தீங்களா? வேற வந்துட்டு அந்த ரெட்டிஷ்ஷா இருந்ததெல்லாம் போய் ஃபுல் ஒயிட்டு. அந்த பியூர் ஒயிட்டா இருந்துச்சு. அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த இப்ப கடல் அலைய பார்க்குறீங்கல்ல, அந்த அளவுக்கு வந்து பியூர் ஒயிட்டு. பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் முகங்களும் அப்பதான் பளிச்சுன்னு நமக்கே தெரியுது. ஓ! இத்தன கோடி பேர் இங்க நின்னுட்டு இருந்திருக்கோம். அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு, சரி சூரியன் வருவாரு, காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லி நாங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். சேம் அதே ரெட்டிஸா வந்தது. சரி வழக்கம் போல இதே மாரி தான். சன்ரைஸ் வர்றதுக்கு லேட் ஆகும். நம்ம வேகா பண்ணா திடீர்னு வந்தது பாருங்க சன்ரைஸ் சூப்பரா அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போதே சூப்பரான வைபா இருந்தது. எல்லாம் சவுண்டெல்லாம் குடுத்தாங்க. அது ரெக்கார்ட் ஆவல. சவுண்டெல்லாம் குடுத்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பயங்கரமா ஏதோ வைபெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. குலவையெல்லாம் போட்டாங்க. அத பார்த்துட்டு, "ஓ! சூரிய பகவான் வந்துட்டாரு. நமக்கு காட்சி தந்துட்டாரு." அப்படின்னு சொல்லி நானும் ஃபுல் வைபோட அங்க நின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்களா, கிரவுட் வர வர அதிகமாயிட்டே இருந்தது. ஃபுல் கிரவுடோட மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறது புது அனுபவமா இருந்துச்சு. இந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் அத பார்த்து வைப் ஆயிக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல் வைப்ல அங்க நின்னுட்டு இருந்தேன். சூப்பரா இருந்தது. இதோட ஃபோட்டோஸ்லாம் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
இங்கே படம்